14 ஆண்டுகளுக்கு பிறகு குவாலியரில் நடைபெற்ற முதல் T20 போட்டியில இந்திய அணி அதிரடியாக விளையாடி வெற்றியை பெற்று புதிய சரித்திர சாதனை படைச்சிருக்காங்க. இது சூரியகுமார் யாதவ் அண்ட் கோவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. இந்தியாவிற்கு வந்த வங்கதேசம் முதல்ல 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர 0-2 அப்படின்னு இழந்தாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்போது 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர்ல விளையாடிட்டுமே இருக்காங்க. இது வரைக்குமே 2 அணிகளுமே 14 T20 போட்டிகள்ல நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதுல 13 போட்டிகள்ல இந்திய அணியும் ஒரே ஒரு போட்டியில மட்டுமே வங்கதேச அணி வெற்றி பெற்றிருக்காங்க. 2 அணிகளுக்கு இடையேயான 15வது T20 போட்டி நேற்று குவாலியர்ல நடந்தது. முதல்ல பேட்டிங் செய்த வங்கதேசம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினாங்க. 100 ரன்களை எட்டுவதற்காக 7 விக்கெட்டுகளை இழந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக ஒரு சில பவுண்டரிகள் கிடைக்கவே 19.5 ஓவர்கள்ல அனைத்து விக்கெட்டுகளையுமே இழந்து 127 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இதுல அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா அந்த அணியுடைய ஆல்ரவுண்டரான மெஹடி ஹசன் மிராஸ் 35 ரன்கள் எடுத்து ஆட்டத்தை இழக்காமல் இருந்திருக்காரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அணியுடைய துவக்கம் சூப்பராக இருந்தது. அதன் பிறகு ஒரு சில விக்கெட்டுகள் விட நம்ம பாண்டியா அவர்கள் 16 பந்துகள்ல 5 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் உட்பட 39 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்திருக்காரு. சோ இறுதியாக பாத்தீங்கன்னா வெறும் 11.5 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகள் இழந்து 132 ரன்களை எடுத்து இந்தியா அசத்தல் வெற்றியை பதிவு பண்ணாங்க. மேலும் இது ஆச்சரியமில்லை அப்படின்னாலுமே இந்திய அணிக்காக அதிகப்படியான T20 கிரிக்கெட் போட்டிகள்ல பாண்டியா அவர்கள் சிக்ஸருடனே முடிச்சிருக்காரு. சோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. சோ இவர் விளையாடுற வேகத்தை பார்த்தா மீண்டுமே இவர் கேப்டன்சில இறங்க வாய்ப்பு இருப்பதாகவே தெரியுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.